சுதந்திர போராட்டத்தை அது உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் மக்களின் மனதில் பதியம் போட்டதில் திரைப்படங்களின் பங்கு அளப்பரியது. சுதந்திரத்துக்கு பிறகும் கூட அதற்காக பாடுபட்டவர்களின் தியாகங்களையும் போராட்டங்களையும் மக்களிடம் வீரியத்தோடு விதைத்ததில் திரைப்படங்களின் பார்வை இன்னும் விரிவானது. திரைப்படங்கள் பேசத் தொடங்கிய காலம் தொட்டே சுதந்திர போராட்டத்திற்கு துணை நின்றது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில் பாட்டுகளே முக்கியத்துவம் பெற்றிருந்தன. காட்சிகளை விட இசை மக்களின் மனதை கவர்ந்த காலகட்டம் அப்படின்றதுனால சுதந்திர உணர்வை மக்கள் கிட்ட வலிமையாக கொண்டு சேர்க்க பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தாயை கூட பார்க்க நேரமில்லாமல் தாய் மண்ணுக்காக போர் முனையில் நிற்கும் இளம் இராணுவ வீரனின் வாழ்க்கையை 1966 வெளிவந்த தாயே உனக்காக படம் பேசியது. நடிகர் திலகம் புகழின் உச்சியில் இருந்த நேரத்துல இந்த 1966 வருடத்துல தான் ஒரு படத்திற்கும் அடுத்த படத்திற்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி நடிகர் திலகத்தின் உடல் நலக்குறைவு காரணமாக ஏற்பட்டது. ஜனவரி 26 அன்று மோட்டார் சுந்தரம் பிள்ளை வெளியானதுக்கு அப்புறம் அடுத்த படமாக மகாகவி காளிதாஸ் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்று வெளியானது. ஒரு வார இடைவெளியில் ஆகஸ்ட் 26 அன்று நடிகர் திலகம் கௌரவ தோற்றத்தில் நடித்த தாயே உனக்காக திரைப்படம் வெளியானது. அடுத்த ஒரு வாரத்துல செப்டம்பர் 3 அன்று சரஸ்வதி சபதம் ரிலீஸ் ஆனது. எனவே எப்போதும் போல் நடிகர் திலகத்தின் படங்களே ஒன்றுக்கு இன்று போட்டியாக வந்ததன் விளைவு காளிதாஸ் தன் தரத்திற்கேற்ற தகுதியான வெற்றியை பெற முடியாமல் போனது. தாயே உனக்காக 1966ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பி. புள்ளையா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சிவகுமார், எஸ். ராஜேந்திரன், முத்துராமன், நாகேஷ், பத்மினி, சி.ஆர். விஜயகுமாரி, தேவிகா, ஜெ. ஜெயலலிதா, சாந்தகுமாரி, விஜயகுமார், வி.கே. ராமசாமி, எண்ணத்தை கண்ணையா, புஷ்பலதா, சி.கே. சரஸ்வதி, ஆர்.எஸ். மனோகர், மேஜர் சவுந்தரராஜன், ராமதாஸ், குலதெய்வம் ராஜகோபால், மனோரமா, குமாரி சச்சு மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. ஒரு இராணுவ வீரனுக்கும் அவனுடைய தாய்க்கும் இடையேயான பாச பிணைப்பை மையமாக கொண்டு வெளிவந்த திரைப்படம். காக்கும் கரங்களில் அறிமுகமான நடிகர் சிவகுமார் முழுமையான கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் இது. இவருக்கு ஜோடி புஷ்பலதா. சிவகுமாருடைய நண்பராக ஒரு சிறு வேடத்தில் திரு விஜயகுமார் அவர்கள் நடிச்சிருப்பாரு. நடிகர் திலகத்தின் ஜோடியாக நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. 1961 திருமணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போன பத்மினியை மீண்டும் தமிழ் திரையுலகிற்கு சித்தி மூலமாக கொண்டு வந்த KSG இதுல மீண்டும் தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத ஜோடியான நடிகர் திலகத்தையும் நாட்டிய பேரொளியையும் இணைச்சாரு. 1961 வெளிவந்த ஸ்ரீவல்லிக்கு அப்புறம் அவர்கள் இணைந்தது இந்த படத்துல தான். 1962 வெளிவந்த செந்தாமரை படத்துல இந்த ஜோடி இருந்தாங்க. ஆனா அது வெகு நாட்களாக படப்பிடிப்புல இருந்த திரைப்படம். அதுக்கப்புறம் 1966ஆம் ஆண்டு வெளியான சரஸ்வதி சபதம் படத்துல சேர்ந்து நடிச்சாலும் ஜோடியாக நடிக்கல. அதே வருடத்துல வெளியான தாயே உனக்காக படத்துல 2 பேருமே கௌரவ வேடத்துல நடிச்சிருந்தாங்க. ஹலோ பாய், எப்படி சார் இருக்கீங்க? அதான் பாக்குறியே, ஆர்மி ட்ரெஸ் போட்டிருந்தவனை பேண்டேஜில் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ல யுத்தம் எதிரியோட, இந்த ட்ரெஸ்ல யுத்தம் உயிரோட. ஸ்டில் ஐ மீன் வார். வேதனையிலும் வேடிக்கையா பேசுறீங்க சார். வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாளைக்கு தானே ராஜு. அதையே அழுதுகிட்டே கழிப்பானே, சிரிச்சுக்கிட்டே இருப்போமே. கம் நியர் மை பாய். ராஜு, எனக்கு பழைய மனம் இருந்ததுன்னா உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன். You have blasted 2 enemy tanks. என்னுடைய யூனிட்ல இருக்கிற ஒரு பையன் இவ்வளவு வீரமான காரியம் செய்தது எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? I am very glad, my boy. I am very glad. Thank you, sir. So, உனக்கு அவ கிடைச்சதுன்னா அதுல பாதி எனக்கு இல்லை. பாதி என்ன, முழுசுமே உங்களுக்கு தான் சார் சொந்தம். சார், 10 நாள் லீவு கிடைச்சிருக்கு. அம்மாவை பார்க்க ஊருக்கு போறேன். போற வழியில உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு.
ரொம்ப சந்தோஷம் ராஜு. பட்டாளத்துல இருக்கிறவனுக்கு இத போல சந்தர்ப்பம் கிடைக்கணும்னா அவன் ரொம்ப அதிர்ஷ்டம் செய்திருக்கணும். சில பேர் நல்லா இருக்கும் போதே சொந்தக்காரவங்களை சந்திக்கிறாங்க. சில பேர் கைகால் ஒடிஞ்சு சந்திக்கிறாங்க. சில பேர் யாரையுமே சந்திக்காம போயிடுறாங்க. அதுதான் வீரனுடைய வாழ்க்கை. விஷ் யூ ஹாப்பி ஜர்னி மை பாய். மறுபடியும் வரும்போது உங்களை பார்க்கிறேன் சார். அது வரைக்கும் நான் இருந்தா தானே சார்? ஐ மீன் வேற எந்த போர் முனையில இருப்பனோன்னு சொன்னேன். ஓகே ராஜு, உங்க அம்மாவுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லு. ராஜு, நான் ஒரு கலைப்பித்தன். நல்லா பாடுவேன். ஐ எம் சாரி, ஐ கான்ட் சிங் நவ். என்னுடைய பாட்டை கேட்டு என்ன ஒருத்தி காதலிச்சா. அவ என்னுடைய காலேஜ் மேட், பேரு தேவி. நாங்க 2 பேரும் கல்யாணம் செய்து விட்டோம். அவளும் நல்ல அழகி, நல்லா டான்ஸ் ஆடுவா. அப்போதுதான் பட உலகில் நுழைந்திருந்த சிவகுமாரை ஊக்குவிப்பதற்காகவோ என்னவோ அப்போது முன்னணியில் இருந்த பிரபல நட்சத்திரங்களான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், நாகேஷ், பத்மினி, தேவிகா, ஜெயலலிதா, விஜயகுமாரி ஆகியவர்கள் அனைவருமே சின்ன சின்ன வேடங்கள்ல தோன்றி கௌரவ நடிகர்களாக நடித்த திரைப்படம் இது. திரையிசை திலகம் திரு KV மகாதேவன் அவர்கள் இசையில கண்ணதாசன் அவர்கள் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தாரு. பழகு செந்தமிழ் அழகு மங்கை உன் பருவம் காட்ட வேண்டும், கருநீல மலை மேலே தாய் இருந்தாள், ஏசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார், இது போன்ற நல்ல பாடல்கள் கொண்ட திரைப்படம் இது. தாயே உனக்காக திரைப்படம் 1959ஆம் ஆண்டு வெளியான ரஷ்ய மொழி படமான பேலட் ஆஃப் அ சோல்ஜர் அப்படின்ற படத்தின் கதையை தழுவி உருவானது. சென்னையில் நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிகழ்வில் அந்த படத்தை பார்த்த கண்ணதாசன் அவர்கள் அதை தமிழில் தயாரிக்க விரும்பினாரு. சோவெக்ஸ்போர்ட் அப்படின்ற ரஷ்ய ஃபிலிம் கம்பெனி கதை உரிமை அளித்தது. படத்துக்கான திரைக்கதையை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினாரு. வசனத்தை AL நாராயணன் அவர்கள் எழுதினாரு. ஸ்ரீ கமலாலயம் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தின் கீழ் திரு RM கண்ணப்பன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாரு. செம்பி அப்படின்ற நிறுவனம் தாயே உனக்காக படத்தை 1966ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வெளியிட்டாங்க. கவிஞர் கண்ணதாசன் மேல் கொண்ட நட்பால் சிவாஜி அவர்கள் கௌரவ வேடத்துல நடித்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்துல நடித்த தன்னுடைய அனுபவத்தை இது ராஜபாட்டை அல்ல அப்படின்ற நூலில் கீழ்கண்டவாறு சிவகுமார் அவர்கள் பதிவு பண்ணாரு. படத்தின் முதல் நாள் காட்சியில் படம் ஆரம்பித்த அரை மணி நேரத்திலேயே சிவாஜி அவர்கள் இறந்துவிட, சிவாஜி படம் அப்படின்னு நினைத்து வந்த ரசிகர்கள் தியேட்டரின் சேர்களை உடைத்து எரிந்தனர். அதிருப்தியோடு கூச்சல் போட்டுக்கொண்டு வெளியேறிய ரசிகர்கள் கூட்டத்தை கண்ட நடிகர் சிவகுமார் சிவாஜி அவர்கள் நிலையை தொட வேண்டும் அப்படின்னு தான் உழைக்க வேண்டிய அவசியத்தில் உணர்ந்ததாக நூல்ல பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவின் மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. மோட்டார் சுந்தரம் பிள்ளை, தாயே உனக்காக, சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருமால் பெருமை, உயர்ந்த மனிதன், காவல் தெய்வம், விளையாட்டு பிள்ளை, எதிரொலி, 3 தெய்வங்கள், பாபு, பாரத விலாஸ், ராஜராஜ சோழன், கிரகப்பிரவேசம் மற்றும் பசும்பொன் போன்ற திரைப்படங்கள்ல 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வேகாத வெயில்ல கால்ல செருப்பு போடாம வரிய கால் சுடாது. உங்களுக்கு வெயில் குளிர்ச்சியா இருக்கும்போது எனக்கு மட்டும் சுடுமா? உன் பேச்ச கேட்டாலே போதும், வெட்டி சாச்சிடுறேன்னு புறப்படுறவன் கூட பொட்டி பாம்பு அடங்கிடுவான். உன்னுடைய பொறுமைதானே என்ன மனுஷனாக்குச்சு. போதும், நாளைக்கு கொஞ்சம் மீதி இருக்கட்டும், இன்னைக்கே ஒரே அடியா பொழுந்துடாதீங்க. இந்த செல்ல கோவத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த நாள் ஞாபகம் வருது. இதே இடத்துல அந்த நாள்ல உங்ககிட்ட நான் என்னென்ன பேசுவேன் சொல்லு பார்க்கலாம். சும்மா இருங்க. சொல்லுண்ணா. ஐயோ, முதல்ல சாப்பிடுங்க, டைம் ஆகுது. என்னது திடீர்னு இங்கிலீஷ்ல? பையன் பேசுறத கேக்குறேன்ல. உனக்கு என்ன புள்ள,
உன் பையன் பட்ட படிப்பு படிச்சு விட்டான், உங்க அப்பா ஆசையை நிறைவேற்றிட்டான். அப்பா, எங்க காலேஜ்ல நியூ பிளாக் கட்டிருக்காங்க. மருது சமஸ்தானத்து மகாராஜாவே வந்து ஓபனிங் செரிமனி செய்ய போறாரு. அதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் பிரின்சிபால் இன்வைட் பண்ணிருக்காரு. ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா நடக்க போகுது. நீங்களும் அம்மாவும் டெஃபினட்டா வரணும். என்ன பிள்ளை சொல்றான்? இங்கிலீஷ்ல பேசுறான். பெரிய வெள்ளக்காரி இங்கிலீஷ்ல பேசுறான். எனக்கு தெரியாது அவன் என்ன சொல்றான். அப்பா, நான் சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? தமிழ்ல சொல்ல. அதாவது எங்க காலேஜ் புது கட்டிடத்தை மகாராஜாவே வந்து திறக்க போறாங்க. அங்க படிக்கிற பையங்களோட பெற்றோர்கள்லாம் அவசியம் வரணும்னு கல்லூரி தலைவர் உங்களுக்கு அழைப்பு அனுப்பியிருக்காரு. அப்படியா? ஆமா, நீங்க 2 பேரும் புறப்படுங்க. எவ்வளவு படிக்காட்டி போனாலும் படிக்கிறவங்க உட்கார்ற இடத்தையாவது பார்த்துட்டு வரும். புறப்படுறியா? ஐயோ, நாங்க எல்லாம் வரலீங்க. நீங்களும் உங்க மகனும் போயிட்டு வாங்க. அம்மா, பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள் அர்த்தம். நீங்க 2 பேருமே வரணும். அவர் நாட்டா ஒண்ணும் புரியாது. நல்லா சொல்லு. என்ன தொந்தரவு பண்ணாத மாணிக்கம். உங்க அப்பா வந்தா நான் வந்த மாதிரி அவரை கூட்டிட்டு போ. வெரி குட். மம்மி ஹஸ் given permission to you, டாடி. டாடி, என்னடி வாடி போடி சாப்பாடு போடுடி. வாடி, டாடி கூட சாப்பிடலாம்டா. வாடாடி. பழகு செந்தமிழ் அழகு மங்கை உன் பருவம் காட்ட வேண்டும் அப்படின்ற சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் கணீர் என்ற பின்னணி குரலோசையில் தேசபக்தியை நினைவூட்டும் விதமாக தென்னிந்திய கலாச்சார உடைகளில் நடிகர் திலகம் அவர்கள் பழகு செந்தமிழ் அழகு மங்கை உன் பருவம் காட்ட வேண்டும், கண்ணே பருவம் காட்ட வேண்டும். விழியும் மேனியும் விளைக்கும் காவிய விருந்து வைக்க வேண்டும், கண்ணே விருந்து வைக்க வேண்டும். விழியும் மேனியும் விளைக்கும் காவிய விருந்து வைக்க வேண்டும், கண்ணே விருந்து வைக்க வேண்டும். பளிங்கு போல் முகம் பவளவாயிதழ் பருக எண்ணும் போது, நான் பருக எண்ணும் போது. பளிங்கு போல் முகம் பவளவாயிதழ் பருக எண்ணும் போது, நான் பருக எண்ணும் போது. தெலுங்கு நாட்டிடம் சிலைகள் போல் வந்து நலுங்கு பாட வேண்டும், தெலுங்கு நாட்டிடம் சிலைகள் போல் வந்து நலுங்கு பாட வேண்டும், கண்ணே நலுங்கு பாட வேண்டும். கன்னத்தோடு என் கன்னம் வைத்து நான் கள்வனாகும் போது, காதல் கள்வனாகும் போது. கன்னத்தோடு என் கன்னம் வைத்து நான் கள்வனாகும் போது, காதல் கள்வனாகும் போது. கன்னடம் தரும் கன்னி போல் வந்து கலந்து கொள்ள வேண்டும், கன்னடம் தரும் கன்னி போல் வந்து கலந்து கொள்ள வேண்டும், கண்ணே கலந்து கொள்ள வேண்டும். வெள்ளிப்பாவையின் துள்ளும் நெஞ்சை நான் கொள்ளை கொள்ளும் போது, நான் கொள்ளை கொள்ளும் போது. வள்ள கேரள பிள்ளை போல் வந்து மழலை பேச வேண்டும்,
வள்ள கேரள பிள்ளை போல் வந்து மழலை பேச வேண்டும் கண்ணே மழலை பேச வேண்டும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.